அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லேனா ப்ரொமோட்டர்ஸ் போட்டிருக்காங்க, பிரைவேட் லிமிடெட் போட்டிருக்காங்க. முதலீடு இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் முதலாளியாக ஓர் அரிய வாய்ப்பு அப்படி போட்டிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு அப்படி போட்டிருக்காங்க. முதலீடு இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் முதலாளியாக ஓர் அரிய வாய்ப்பு. அரிய வாய்ப்புனா யாருக்கும் கிடைக்காத ஒரு அருமை வாய்ப்பு. அதைத்தான் அவங்க போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க? ஓர் அரிய என்று பெரிய அரிய போட்டிருக்காங்க. பெரிய அரிய போட்டால் அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற தர்மத்தை குறிக்கும். முதலாளி ஆவதற்கு அறிந்து கொள்ளுதல், அவ்வளவுதான். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கானோ, முதலாளியாக ஓ அரிய சின்னறி போட்டுக்கணும். அதாவது இடைநகர் அறி போட்டு அரிய அப்படி போட்டுக்கணும். அரிய அப்படின்னா என்னது? எளிமையாக கிடைக்காதது. அரிய அப்படின்னா யாருக்கும் கிடைக்காத, எளிமையாக கிடைத்து விடாத ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னா சின்னறி தான் போதும். அப்ப எளிமையாக யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அப்ப நீங்க இந்த ரியல் எஸ்டேட் துறையில நீங்க முதலாளி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது அரிய வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எப்படி போட்டிருக்காங்க? ஓ அரிய பெரிய அறிவு போட்டிருக்காங்க. அதாவது வல்லிநகர அறிவு போட்டிருக்காங்க. வல்லிநகர அறிவு போடுவதற்கு பதிலாக இடைநகர அறிவு போட்டு அரிய வாய்ப்புன்னு போட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு தான் தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான பயங்கொலி பிள்ளைகள் தான் நிறைய ஏற்படுது பிள்ளைகளுக்கு. அதனால இந்த மாதிரியான பிள்ளைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அடுத்து போட்டு கீழே போட்டிருக்காங்க, மேலும் விவரங்களுக்கு போட்டிருக்காங்க. விவரம் போடக்கூடாது, விவரம் போடணும். அதாவது விவரம் என்று சொல்லாது பொருளை தராது. விவரம் அப்படிங்கிற பொருட்கள் பொருளை தரும். விவரித்தல், மேலே இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் நாங்கள் விவரித்து தருகிறோம் என்பதை சொல்வதற்காக என்ன செய்யணும் அப்படின்னா மேலும் விவரங்களுக்குன்னு போடணும். சரிங்களா? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.